வணக்கம். நடந்தது என்ன நிகழ்ச்சி உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கங்கை கொண்டான், கடாரம் வென்றான், மூத்த தொன்மொழி தமிழ், இப்படியெல்லாம் தமிழுக்கும் தமிழனுக்கும் பல பெருமைகள் உண்டு. ஆனால் தமிழக அரசியலில் 69க்கு பிறகு ஒரு மோசமான, சரித்திரத்தில் இடம்பெற வேண்டிய ஒரு மோசமான அரசியல் தலைவர், ஒரு முன்னுதாரண தலைவராக இருக்க முடியும் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதிக்குத்தான் சேரும். இப்போது சமீபத்தில் ஒரு பெரிய பட்டியல் ஒன்று வந்திருக்கிறது. அமெரிக்காவில் இந்த ஃபோர்ப்ஸ் பத்திரிகையில் உலகத்து மிகப்பெரிய பணக்காரர்கள் யார் என்று பட்டியல் எடுப்பார்கள். அதில் லக்ஷ்மி மிட்டல் பேர் வரும், அம்பானிகள் பேர் வரும். அவர்களெல்லாம் தொழில் செய்தார்கள், தொழில் மூலமாக அந்த இடத்தை பிடித்தார்கள். ஆனால் பொது வாழ்க்கையில் இருந்து கொண்டு அந்த பட்டியலில் இருப்பவர்களை மீறக்கூடிய அளவுக்கு கருணாநிதி குடும்பத்தின் சொத்து விவரங்கள் 329 வகையான சொத்துக்கள், அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் அனைத்திலும் கணக்கு வைத்திருப்பவர்கள் யார் என்றால் கருணாநிதி குடும்பத்தினராகத்தான் இருப்பார். அப்படி ஒரு பெரிய பட்டியல் இங்கே நீளுகிறது. இவர் மற்றவர்கள் மீது சேற்றை வாரி இறைக்க இவருக்கு தகுதி உண்டா? இந்த பணமெல்லாம் எப்படி வந்தது? இவ்வளவு பணமும் சொத்தும் வைத்துக் கொண்ட பிறகும் இன்னும் கட்சி தொண்டனிடம் நிதி கொடு என்கிறானே, அந்த கட்சி தொண்டன் இன்னமும் இளைச்சவாயனாகத்தான் இருக்க போகிறானா? இது குறித்து பேசுவதற்காக முன்னாள் தமிழக மேல்சபை உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், மாநிலங்களவை மக்களவை உறுப்பினராக இருந்த மூத்த தலைவர்கள் ஒருவரான தமிழ்நாடு ஜனநாயக காங்கிரசின் தலைவர் திண்டிவனம் ராமமூர்த்தி அவர்கள் வணக்கம். பத்திரிகையாளர் துரை கருணா அவர்கள் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கௌரி சங்கர் அவர்கள் வணக்கம். சார், உங்கள்கிட்டேருந்து ஆரம்பிச்சா தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏனென்றால் 67 இங்கே ஒரு பெரிய அலை அடித்து காங்கிரஸ் கீழே இறக்கி விட்டப்பட்ட போது கூட அந்த அலையிலுமே நீங்கள் சட்டமன்றத்திற்குள் நுழைந்தவர். ஆரம்ப காலத்திலிருந்தே கருணாநிதி அவர்களின் அரசியல் தில்லுமுல்களையும் பார்த்து கொண்டிருந்தவர். இப்பொழுது இவருடைய குடும்பத்தின் சொத்து விவரங்கள் கிட்டத்தட்ட 329 பட்டியல். எல்லார் பேரும் சொத்து. வங்கி கணக்கில் 3 கோடி 8 கோடி, ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்டில் கூட 6 கோடி ரூபாய் இருப்பதாகவும் தங்க நகைகள் இருப்பதாக. இவர் வந்த வரலாறும் பொது வாழ்க்கைக்கு வந்து பணம் சம்பாதிச்சது ஒன்று. அண்ணா ஆரம்பித்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தன் குடும்பத்திற்கென்று எடுத்துக்கொண்டு போனது. அண்ணா பேரையே சொல்லிக் கொண்டிருப்பார். ஆனால் அண்ணா அறிவாலயம் சென்னையில் மட்டும்தான் இருக்கும். மற்ற ஊர்களில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்து அலுவலகங்கள் எல்லாம் கலைஞர் அறிவாலயம் ஒன்று உருவாக்கினார். எப்படி திட்டமிட்டு அந்த கட்சியையும் மக்கள் பணத்தையும் இவர் அபகரித்த கதையை கொஞ்சம் சொல்லுங்க. அவரை பொறுத்த வரையிலும் வெறும் சாதாரண பேச்சாளராகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாழ்க்கையை துவங்கியவர் என்பதோடு மட்டுமல்ல, அமைச்சராகிற வரையிலும், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிற வரையிலும் வெறும் பேச்சாளராகத்தான் வந்திருக்கிறார். இவரை பொறுத்தவரையிலும் எந்த ஊருக்கு சென்றாலும் அந்த ஊரில் இருக்கிற முக்கியமானவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கலுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி விழுப்புரத்திற்கு வருவார். அங்கே முன்னாள் சேர்மன் ஜஸ்டிஸ் பார்ட்டியினுடைய சண்முகவுடையார், அவரிடம் வந்து 12 வேட்டி 12 சட்டைக்கான துணி மற்றது பணம்லாம் கொடுத்துருப்போம். இப்படி போகிற இடத்துல எல்லாம் ஒன்று. ரெண்டாவது, திட்டமிட்டு அண்ணா அவர்கள் கைத்தறி நசிந்து போகிறது என்ற அடிப்படையிலே மேடைகளிலே துண்டுகள் தான் போட வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த அங்கவஸ்திரங்கள், மேடையில் போடுகிற அங்கவஸ்திரங்களை எல்லாம் எண்ணி கணக்கு பார்த்து வீட்டுக்கு வந்த பிறகு மீண்டும் கடைக்கு அனுப்பி அதனுடைய பணத்தை சேர்த்தவர். அந்த நிலைமை தான் அவர் பதவிக்கு வருகிற வரையிலும். ஆனால் அவர் பதவிக்கு வருகிற முன்னாடியே
திட்டமிட்டு யாரெல்லாம் தனக்கு எதிராக அல்லது தன்னை தாண்டிய தலைவர்கள் என்று தோன்றினார்களோ அவர்களையெல்லாம் தூர விலக்கி வைத்தார். அதில் அவரால் விலக்க முடியாமல் இருந்தது. விலக்கி வைத்தது ஆரம்பத்தில் EVK சம்பத் அவர்களையும் கண்ணதாசன் அவர்களையும் அவரோடு இருந்தவர்களையும் உள்ள விலக்கி வைத்தார். விலக்க முடியாமல் இருந்தது நாவலர் நெடுஞ்செழியன். எதிர்பார்க்காத வகையில் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்து காரணமான பொழுது அவர் கெஞ்சி கூத்தாடி முதலமைச்சராக மாறினார். இல்லைன்னா அது நெடுஞ்செழியன் தான் வந்திருக்கணும் அன்னைக்கு இருந்த நிலைமையில். வந்த உடனே முதலமைச்சராக வந்த உடனே அவரால் மிக தெளிவாக திட்டமிட்டு நெடுஞ்செழியன் அடக்கினார். திருச்சியில் இருந்து வந்த தலைவர்கள் எல்லாம் அடக்கினார். ஏகோவன் சாமியார் அடக்கினார். இப்படி எல்லாரையுமே NV நடராஜன் ஒன்றும் இல்லாமல் பண்ணார். இதெல்லாம் செய்கிற பொழுது அவர் எந்த துறை பணம் வருமோ பணத்தை கொட்டுமோ அந்த துறையை அவர் கையிலே வைத்துக்கொண்டார். அதாவது அண்ணா ஆட்சி அமைத்த போது அப்போது சொல்லுவார்கள், இவர் தனக்கு உள்துறை வேண்டும் என்று சொன்னபோது அண்ணா அந்த பக்குவம் உனக்கு இல்லை என்று கொடுக்க மாட்டேன் என்று சொன்னபோது அண்ணாவிடம் மல்லு கட்டி பப்ளிக் ஒர்க்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் என்ற 2 அதை தெரிந்து வைத்துக்கொண்டு ஏனென்றால் இவர் சட்டமன்றத்தில் நீங்கள் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது சட்டமன்றத்தில் கலைஞரின் உரையை படித்தால் காங்கிரஸ்காரர்கள் வைக்கிற தாக்குதலே இந்த காங்கிரஸ் பஸ் முதலாளிகளின் கட்சி, பண்ணையார்களின் கட்சி, பஸ் முதலாளிகளின் கட்சின்னு அவருடைய குறிக்கோளே இந்த காங்கிரஸ் பஸ் முதலாளிகள் மீது இருந்தது. அதை எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த இலாக்கா வாங்கினாரா? அந்த இலாக்காவை வாங்கினதோடு மட்டுமல்ல, அந்த பஸ் முதலாளிகளை தனக்கு சாதகமாக மாற்றி அமைக்க முடிந்தது. ஏன்னா அரசாங்கமே பேருந்துகளை பஸ்களை எடுத்துக்கொண்ட பொழுது ஆரம்பத்தில் 75 மைல்கள் 75 மைல்களுக்கு அதிகமாக இருப்பதையெல்லாம் அரசுடைமையாக்கியது. இந்த அரசு அதற்குள்ளே இருப்பதை அப்போதைக்கு விட்டு வைத்தார்கள். அதில் கோயம்புத்தூர் பிரபல பஸ் முதலாளி முதல் பலியீடு. அவங்க பஸ் தான் ஓடிட்டு இருந்தது கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டி வரையிலும். அது 76 மைல் தான் வந்தது. அதை வேறு விதமாக கணக்கு போட வைத்து வேறு ரூட்டை காட்டி அது 73 கிலோமீட்டர் தான் ஓடுதுன்னு சொல்லி அவங்களுக்கு முழு எக்ஸம்ஷன் கொடுத்தாங்க. இந்த மாதிரி சேலத்திலே நடந்தது. இந்த மாதிரி பல இடங்கள்ல கொடுத்தது பெரிய அளவில் பணம் வந்து சேர்ந்தது. பப்ளிக் ஒர்க்ஸில் வரும்போது சேலத்தில் அலுமினியம் இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய அளவில் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு துணை புரிந்த ஒன்று. அவர் வெங்கட்சாமி நாயுடு அவர் தான் பெரிய அளவில் அதை வளர்த்தாரு. அதனுடைய ஷேர்ஸ் எல்லாம் பிரெஞ்சு கவர்மெண்ட் அதுக்கு கேரண்டி கொடுத்து விற்பனையானது யூரோப்பில். இவர் முதல்ல கையை வைக்கிறவங்க அங்கே தான் அலுமினியம். ஏன்னா அலுமினியத்துக்கு ரா மெட்டீரியல் எலக்ட்ரிசிட்டி. அந்த கரண்ட்டை பேஸ் பண்ணி அவங்கள மடக்கி அந்த கம்பெனியை ஒன்றும் இல்லாமல் பண்ணி நான் அரசாங்கம். அது என்ன கோபம்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு அவங்ககிட்ட இருந்து பொருளாதார ரீதியாக இவரிடம் வரணும்னு எதிர்பார்த்தார். அந்த பணம் வந்து சேரல. அந்த கோபத்தை அப்படியே அந்த கோபம் அந்த இண்டஸ்ட்ரியே கெடுத்தது. இன்னைக்கு அவர் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி பெறலன்னு சொல்றாரு. அலுமினியம் இண்டஸ்ட்ரியை சேலத்தில் கெடுத்தது. அதாவது இன்னும் பல சுற்றுகள் அடுத்த சுற்றில் நம்ம இன்னும் பேச போறோம். இந்த 329 பட்டியல் இருக்கிறது. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? இல்ல, அதாவது கண்ணதாசன் வனவாசம்னு ஒரு புக் எழுதினார். எல்லாம் படிச்சிருப்பீங்க, எல்லாருமே படிச்சிருப்பாங்க. அண்ணனை விட்டா மரியாதைக்குரிய திண்டிவனத்தை விட்டீங்களா? கண்ணதாசன் எழுதுன மாதிரி ஒரு 4 வால்யூம் எழுதுற அளவுக்கு அண்ணன் விஷயம் இருக்கும். ஏன்னா கருணாநிதியுடைய அத்தனை விஷயங்களையும் அறிந்தவர் அண்ணன்.
இப்ப இந்த நீங்க சொன்ன மாதிரி இது சொத்து இருக்கு பாருங்க, இந்த கோபாலபுரத்துல பாத்தீங்களா, அவர் முதல்ல கோபாலபுரத்துல வீடு வாங்கினார். வாங்கினதுக்கு பிறகு அங்க இருந்த மக்களை, சாதாரண ஆளுகள்லாம் இருந்தாங்கல்ல, அவங்களெல்லாம் வெளியே போய் விரட்டி விட்டுட்டு கருணாநிதிக்கு ஒரு வீடு, முரசொலி மாறனுக்கு வீடு, முரசொலி செல்வத்துக்கு வீடு, சொர்ணத்துக்கு வீடு, மூக்கா முத்துக்கு வீடு, அமிர்தத்துக்கு அங்கே கோபாலபுரத்துல, மகள் செல்விக்கு எழிலரசிக்கு வீடு. அத்தனை பேரும் தமிழரசு விட்டுட்டீங்களா? தமிழரசு அங்கே வாங்குறாரு, இங்கே வாங்கியிருக்காரு. அதாவது அந்த குடும்பம் பூரா கோபாலபுரத்துல யாருமே இல்ல, மற்ற மக்கள்லாம் எல்லாத்தையும் விரட்டி விட்டுவிட்டு இவங்க குடும்பம் தான் இங்க இருக்கிற அளவுக்கு அத்தனை பேரையும் கழுத்தை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வாங்கினாங்க. அப்புறம் தயாளம்மால பாத்தீங்கன்னா கலைஞர் டிவியில் 90 கோடி ரூபாய் ஷேர் இருக்கு. தயாளம்மாளுக்கு மட்டும் 90 கோடி ரூபாய் ஷேர். அவங்க மதுரையில் தயாளம்மாளுடைய அறக்கட்டளைக்கு நிலம் இருக்கு. தஞ்சாவூர்ல அகரத்திருநல்லூர் அப்படிங்கிறவர்ல 22 ஏக்கர் தயாளம்மா பேர்ல இருக்கு. திருவள்ளூர்ல, நம்ம இங்க உள்ள திருவள்ளூர்ல வீடு கட்டுறதுக்கு எங்க ஒரு மனை. அதாவது நிறைய லிஸ்ட் வருது. இது அவங்க பேர்ல, அவங்க பினாமி பேர்ல இருக்கிறதெல்லாம் வேற, அவங்க மற்றவங்க பேர்ல வாங்கினது வச்சது இதெல்லாம் போக, இது அவங்க பேர்லயே உள்ளது. நீங்க வேளச்சேரியில ஒரு பெரிய மாபெரும் மாளிகை ஸ்டாலினுக்கு, அப்புறம் இங்க செனட்டாப் சாலையில போனீங்களா அங்க ஒரு மாளிகை, துர்கா ஸ்டாலினுக்கு திருவள்ளூர்ல ஒரு இடம், செல்வத்துக்கு பெங்களூர்ல ஒரு பெரிய அபார்ட்மெண்ட், மைசூர் நெடுஞ்சாலையில ஒரு ஃபார்முக்கு உள்ள ஒரு பண்ணை வீடு. கனிமொழிக்கு நீங்க கேட்க வேண்டாம். கனிமொழி பாத்தீங்களா கலைஞர் டிவியில பங்கு இருக்கு. வெஸ்ட் கேட் லாஜிஸ்டிக்கல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி அந்த அம்மா வச்சிருக்கிறாங்க. அண்ணா சாலையில வணிக வளாகம் அந்த அம்மா மவுண்ட் ரோட்ல. ஊட்டி வின்ஸ்டர் எஸ்டேட்ல 525 ஏக்கர் தேயிலை தோட்டம், 525 ஏக்கர் தேயிலை தோட்டம். அந்தமான் தீவுல 400 ஏக்கர், கூர்க்ல காஃபி தோட்டம். இது போக அங்க ஹெலிகாப்டர்ல போய் எங்கெங்க இடம் இருக்கு, எந்த இடத்த வாங்கலாம் சொல்லிட்டு ஹெலிகாப்டர்ல சுத்தி பார்த்து பத்திரம் பதிஞ்ச கதையெல்லாம் உண்டுங்க. இது நான் இப்ப சொல்ற ப்ராப்பர்ட்டி எல்லாம் இவங்க பேர்லயே இருக்கக்கூடியது. 6 கோடி ரூபாய் இந்த அம்மா பேர்ல சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல போட்டு வச்சிருக்காங்க. இந்தியன் பேங்க்ல, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல 6 கோடி ரூபாய் கேஷா வச்சிருக்காங்க. அதே மாதிரி ராஜாத்திகை பாத்தீங்களா சிஐடி காலனில 10,000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பெரிய மாபெரும் மாளிகை இருக்கு. ராயல் பர்னிச்சர் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், சென்னை அண்ணா சாலையில வணிக வளாகம், மன்னிவாக்கத்துல நம்ம அதெல்லாம் இப்போ சிட்டி லிமிட்டுக்கு வந்துருச்சு. அங்கே 300 ஏக்கர்ஸ், 300 ஏக்கர். மூக்கா தமிழரசுக்கு 100 கோடியில ஒரு ரெயின்போ இண்டஸ்ட்ரி. அந்தியூர்ல ஃபார்ம் ஹவுஸ். மூக்கா அழகிரி சொத்துக்களை நான் சொன்னா நீங்க மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. ஏற்கனவே நீங்க எல்லாத்திலையும் படிச்சிருக்கீங்க. மதுரையில சத்யசாய் நகரில அழகிரிக்கு ஒரு பெரிய மாளிகை. சென்னை சோழிங்கநல்லூர், இங்க சோழிங்கநல்லூர்ல ஒரு மாளிகை. ஈஞ்சம்பாக்கத்துல 50 சென்ட்ல ஒரு மாளிகை வித் இடத்துல. சென்னை மாதவரத்துல ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ஸ். சென்னை திருவான்மையூர்ல ஒரு 4,000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பங்களா. கொடைக்கானல்ல ஒரு 82 சென்ட்ல ஒரு மாளிகை. மதுரை சிவரக்கோட்டை தயா இன்ஜினியரிங் காலேஜ், அவர் கட்டின இன்ஜினியரிங் காலேஜ். மதுரையில தயா டெக்னாலஜி. மதுரையில மாடக்குளம் 18 சென்ட். மதுரை உத்தன்குடியில 2 ஏக்கர் 56 சென்ட். மதுரை காலாத்திரி கிராமத்துல 7 ஏக்கர் 53 சென்ட். தல்லாகுளத்துல 1 ஏக்கர் 5 சென்ட். மதுரை சின்னப்பட்டியில 1 ஏக்கர் 54 சென்ட். மதுரை திருப்பரங்குன்றத்துல 12 சென்ட். மதுரை மாடங்குளத்துல 36 சென்ட். மதுரை பொன்மேனி கிராமத்துல 18,535 ஸ்கொயர் ஃபீட். மதுரை வாடிப்பட்டியில 21 சென்ட். மதுரை உளியங்குளம் 5 ஏக்கர் 32 சென்ட். மதுரை மேலமத்தூர்ல 12 ஏக்கர். மதுரை புதுப்பட்டியில நிகழ்ச்சியை முடிஞ்சிரும். அவரும் இந்தியன் பேங்க்ல டிவிஎஸ் நகர்ல இருக்கக்கூடிய இந்தியன் பேங்க்ல சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல 6 கோடி ரூபாய் வச்சிருக்காரு. மந்திரியா இருந்தவர், எம்பியா இருந்தவர், 6 கோடி வச்சிருக்காங்க. அதே போல அழகிரி மகன் தயாநிதி நூத்துக்கணக்கான ஏக்கரை ஆக்கிரமிப்பு பண்ணி கிரானைட் ஆபரேஷன் பண்ணார், இல்லீசிட் ஆபரேஷன் பண்ணாரு. அதாவது இவ்வளவு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காங்கல்ல, இதுல டிஸ்ப்ரொபோர்ஷனேட் வராதா? அதைத்தான் நான் கேட்க வரேன். நான் இதுல சிபிஐ கண்காணிக்கிறது இல்லையா? இந்த இந்தியாவில் இருக்கிற கோர்ட் எதுவும் கண்காணிக்கிறது கிடையாதா? இவங்க எவ்வளவு வேணாலும் மொத்தம் அவருடைய சொத்தினுடைய மதிப்பு, கலாநிதியும் தயாநிதி மாதிரி சொத்தை எல்லாம் சேர்த்தா 10 லட்சம் கோடிங்க.
2Gல அவங்க கொள்ளையடிச்சது 1,80,000 கோடி, 1,80,000 கோடி. இந்த டோட்டலா அவருடைய சொத்தை இன்னைக்கு கணக்கு பண்ணீங்கன்னா 10 லட்சம் கோடி. தமிழ்நாட்டில் வேற எந்த பணக்காரனும் கிடையாது. இவங்க தான் நம்பர் 1 பணக்காரங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இந்த 100 பேர் லிஸ்ட்ல, இந்திய பணக்காரர் லிஸ்ட்ல 100 பேர்ல இவங்க வந்துறாங்க. இவங்க குடும்பம் வந்துருது. அந்த அளவுக்கு இவங்க வந்து சொத்து சேர்த்திருக்காங்களே, இவங்களுக்கு டிஸ்ப்ரொபோர்ஷனேட் வராதா? இப்ப வந்து நடக்க போறது என்னன்னா சன் டிவி போகுது. சன் டிவில ஏர்செல் மேக்ஸ்ல வந்து 242 கோடி ரூபாய்க்கு அட்டாச்மெண்ட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. உள்துறை அமைச்சர் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டேன்ட்டாரு. இங்க சென்னை ஹைகோர்ட்ல ரிலீஸ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. இவங்க சுப்ரீம் கோர்ட் போனாலும், ஏன்னா அந்த கோர்ட்டு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் தான், அங்கேயே ரிலீஸ் ஆகாது. சன் டிவி க்ளோஸ் ஆக போகுது. கருணாநிதி டிவியும் க்ளோஸ் ஆக போகுது. ஏன்னா 214 கோடி வாங்கினது ராஜா வாங்கி கொடுத்தது லஞ்சமா? கனிமொழிக்கும் சரத்துக்கும் இவங்களுக்கும் தயாளம்மாளுக்கும். சோ கருணாநிதி டிவியும் மூட போறாங்க. இதெல்லாம் வந்து யாரு செய்யறதுன்னு சொன்னா ஆண்டவன் செய்யறாங்க. இவர்கள் இருக்கிற கெட்ட எண்ணம், அதாவது திரையை விதைக்கிறவன் திரையை அறுப்பான், திணையை விதைப்பவன் திணையை அறுப்பான், வினையை விதைத்தவன் வினையைத்தான் அறுப்பான் என்பதற்கு கருணாநிதி ஒரு பெரிய உதாரணம். இன்னைக்கு அவரை இந்த டிவியில வளர்ந்தாங்க, டிவியே க்ளோஸ் ஆக போகுது. அதாவது தமிழ்நாட்டினுடைய டோட்டல் வெல்த்ல 67% இந்த குடும்பத்திற்கு சொந்தம் என்று ஒரு கணக்கு. இதை யார் சொன்னதென்றால் ஹரிஷ் என்ற தனிப்பட்ட பத்திரிகையாளர் ஒரு 6 மாதமாக வருமான வரித்துறை, தணிக்கைத்துறைன்னு பல்வேறு துறைகளுக்குள் புகுந்து அவர் இந்த தகவல்களை சேகரித்து வெளியிட போகிறோம் என்று சொன்னபோது அந்த பத்திரிகையாளருக்கு ஏகப்பட்ட மிரட்டல்கள் இருந்தது. அதையும் மீறி, இத்தனைக்கும் அவரை யார் மிரட்டினாங்கன்னு 2 ஆழ்வார்பேட்டை பகுதி திமுக பிரதிநிதிகள் 2 பேரும் வேற கைது பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு மத்திய அரசு அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து இந்த பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. இப்போது இதில் என்ன இன்னொரு விஷயம் என்னவென்றால், கிட்டத்தட்ட 32 லட்சம் பேர் இந்த பதிவை இணையதளத்தில் பார்த்திருக்கிறார்கள். ஒரு நாளிதழுடைய சர்க்குலேஷனை விட அதிகம் பேர் இதை பார்த்தவுடன் வாட்ஸ்அப்ல வந்து இதை எப்படி முடக்குவது, இதை நீங்க எப்படி இந்த விஷயங்களை இப்படி எல்லாம் ஒரு மனுஷன் பண்ணிட்டு, அது ஒருத்தன் திருடிட்டு வீட்டை விட்டு உள்ள வந்து அதோ திருடம் ஓடானவனே எல்லாம் யாரையோ பார்த்து ஓடுற மாதிரி ஒரு கதை தமிழகத்தில் நடந்திருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த விவாதத்தில் பங்கேற்ற மூத்த தலைவர் திண்டிவனம் ராமமூர்த்தி அவர்களும் திரு கௌரி சங்கர் அவர்களும் இவர் ஆரம்ப காலத்தினுடைய அவருடைய அணுகுமுறைகளையும் தற்காலத்தில் அவங்க சேர்த்த சொத்துக்கள் விவரங்களையும் தெளிவாக சொன்னாங்க. திமுக தலைவர் திரு கருணாநிதியை பொறுத்தளவில் அவருடைய அந்த திருக்குவளை கிராமத்தை வச்சு தான் 50களில் ஒரு தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் கடன் வாங்கினதா ஒரு தகவல் பதிவு இருக்கு. அதை வந்து சீபா ஆதித்தனார் அமைச்சராக வந்த பின்னாடி தான் அந்த கடனை தள்ளுபடி பண்ண கூட ஒரு தகவல் உண்டு. அவருடைய குடும்ப நிலை, அவரே என்ன எழுதியிருக்கிறாருன்னா, ஒரு சாதாரண ஜிப்பாவும் ஒரு தகரப்பெட்டியோட தான் நான் சென்னை நகரத்துக்கு வந்தேன், கதை எழுதினாரு, வசனம் நிறைய அவருடைய குடும்ப சூழ்நிலைகள் அதையெல்லாமே சொல்லியிருக்கிறார். திரைப்படத்துறையில வசனம் எழுதினாரு, கதை வசனம் எழுதினாரு, கதை எழுதினாரு. அதன் மூலமாக என்ன வருமானம் வந்திருக்குங்கிறது திரைத்துறையை சார்ந்தவர்கள் அந்த 50-60கள் காலகட்டங்கள்ல 40கள் தொடங்கி என்ன வருமானம் வந்திருக்கு என்னங்கிறது திரைத்துறையை சார்ந்தவர்களுக்கு தெரியும். திரைப்படத்துறையில வசனம் எழுதினாரு, கதை வசனம் எழுதினாரு, கதை எழுதினாரு. அதன் மூலமாக என்ன வருமானம் வந்திருக்குங்கிறது திரைத்துறையை சார்ந்தவர்கள் அந்த 50-60கள் காலகட்டங்கள்ல 40கள் தொடங்கி என்ன வருமானம் வந்திருக்கு என்னங்கிறது திரைத்துறையை சார்ந்தவர்களுக்கு தெரியும். அதை தாண்டியும் சொன்னாங்க, ஐயா அரசியல் ரீதியாக அவர் அமைச்சராக, பொதுப்பணித்துறை அமைச்சராக வரும் வரையில் அவருடைய நிலைமை என்னங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தாங்க. 67-68 காலகட்டங்களில் முரசொலி மாறன் அவர்களும் திரு கருணாநிதி அவர்களும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை சந்தித்து, இந்த மேகலா பிக்சர்ஸ் கடன்ல இருக்கு, நாங்களுமே குடும்பமே கடன்ல இருக்கு, இது எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் எங்கள் தங்கம்னு ஒரு திரைப்படம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மாண்புமிகு அம்மா அவர்களும் அதுல வந்து இலவசமா நடிச்சு கொடுத்து அதுல வந்து வருமானத்துல தான் கடனை கட்டி வந்தாங்க. 67-68 காலகட்டங்கள் நடந்தது. அதாவது இன்னும் ஞாபகம் இருக்கு, அந்த படத்திற்கு எப்படி புரட்சி தலைவர் எப்படி பங்கெடுத்துக்கிட்டாருன்னா, சிறுசேமிப்புத்துறை தலைவராக ஒரு விழாவிற்கு வருவார்,
அங்கே இன்னொரு எம்ஜிஆர் கதாபாத்திரம் எம்ஜிஆர் உட்கார்ந்து இருப்பாரு. அவர் சிறுசேமிப்புக்கான முதல் பரிசை சிறுசேமிப்பு துறை தலைவர் எம்ஜிஆர் வந்து அந்த கதாபாத்திரம் தங்கம் என்ற கதாபாத்திரத்தை கொடுக்கிற மாதிரி ஸ்பெஷல் அப்பியரன்ஸே கொடுத்தாங்க. அப்படி அவரை கடலில் இருந்து காப்பாற்றிய பொறுப்பு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு இருக்கு. 69க்கு பிறகு 71 69ல பேரறிஞர் அண்ணா இறந்ததுக்கு முன்னாடி முதலமைச்சர் பொறுப்புக்கு வராரு. 71 வரைக்குமே இருக்கிறாங்க. இந்த 69 71 காலகட்டங்கள்லயே ஐயா சொன்ன மாதிரி பொதுப்பணித்துறை போக்குவரத்து துறை சார்பாக ஒரு கணிசமான தொகையை அவங்க எடுத்துட்டாங்க. 1971 தேர்தலில் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தியை ஏமாற்றி அதிகமான சீட்டுகளை சட்டமன்றத்தில் வாங்கி 184 இடங்கள் ஒரு அறுதி பெரும்பான்மை வந்ததுக்கு பிறகு அவர் வந்து மிக தீவிரமாக அரசியல் எல்லா நடவடிக்கைகளையும் அவர் கையாண்டு கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய அதுக்கு 2 காரணம். ஒண்ணு, இந்திரா காந்தி அவர்களிடம் சொல்லி இங்க சட்டமன்றம் வாங்குறது ஒண்ணு. அன்னைக்கு மக்கள் தலமாக இருந்த புரட்சி நடிகர் எம்ஜிஆருடைய பாப்புலாரிட்டி திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக 67 மிகப்பெரிய அளவுக்கு திமுக வெற்றி பெறுவதற்கு முழு முதல் காரணம் அவர் தான்ங்கிறது பேரறிஞர் அண்ணாவே ஒத்துக்கிட்டார். அதனாலதான் அவர் சிகிச்சைக்கு போற போது இந்த கட்சியினுடைய பிடிவோம் கையிலன்னு சொல்லிட்டு அவர் ஒரு சிம்பல் கொடுக்கிறார். ஒரு ஆங்கில படத்தினுடைய அட்டை படத்தை ஒரு கை ஸ்பேனரை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி அதை கிழிச்சு கொடுக்கிறார். நாவலர் நெடுஞ்செழியன், என்.வி. நடராஜன் இவங்க முன்னாடி கொடுக்கிறார். ஆனா அது என்ன செய்யணும் அப்படின்னு, அப்படியே பத்திரமா வச்சிரு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி. இந்த திமுகங்கிற வண்டி பழுதடைஞ்சதுன்னு சொன்னா அதை நீ சரி பண்றதுக்கு நீ தான் முடியும் அப்படின்னு சொல்லி அண்ணாவே பண்ணிட்டு போனாங்க. அண்ணா நம்பிக்கைக்குரிய தலைவராக எம்ஜிஆர் இருந்தாரு. 71 தேர்தலுக்கு பிறகு எம்ஜிஆரையே உதாசீனப்படுத்தி 72ல மதுரையில் நடந்த மாநாட்டின் போது இவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பேசி முடிச்சதுமே கூட்டங்கள் அஞ்சிருச்சு மயக்கம் போட்டதான் அங்கதான் முடிவெடுக்கிறார். தன்னை விட ஒரு பெரிய சக்தி கட்சியில் இருக்கு, எப்படியாவது எம்ஜிஆரை வெளியேற்றணும்னு. எப்படி 60களில் ஈவிகே சம்பத்தை வெளியேற்றினாரோ தனக்கு எதிராக இல்ல. ஏற்கனவே இந்த டயத்துல இதுவும் அப்ராப்ரியேட் என்னன்னா 59களில் அண்ணா ஒன்றை பதிவு செய்தார். என் தம்பி லட்சிய நடிகர் ராஜேந்திரனும் புரட்சி நடிகர் எம்ஜி ராமச்சந்திரனும் இல்லை என்றால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை. 2 பேரும் ஒன்றாக ஊராக போய் 11 லட்சத்தை முதலில் திரட்டி கொடுத்தார்கள். ஒரு நாள் இரவு ஏற்கனவே பேசியதை இந்த நேரத்தில் பதிவு பண்ணணும். அப்பதான் இவங்களுடைய வெல்த்தினுடைய அக்யூமுலேஷன் தெரியும். ஒரு நாள் இரவு 12 மணிக்கு டி.வி. நாராயணசாமி SSR வீட்டில் காத்து கொண்டிருக்கும் போது SSR படப்பிடிப்பிலிருந்து வராத போது மாறனும் கருணாநிதி அவர்களும் அங்கே காத்திருந்து அண்ணா எங்களை திட்டுறாரு, நாங்க வசனம் எழுதி பழைச்சுப்போம், நாங்க ராஜினாமா பண்றோம்னு சொன்ன உடனே விடிய விடிய அவங்களை உட்கார்ந்து சரித்திரத்தில் மிகப்பெரிய ஒரு பிழையை செய்துவிட்டு மறைந்திருக்கிறார் SSR. மறுநாள் அண்ணாவிடம் போய் பேசி சமாதானப்படுத்தி அதற்கு அடுத்த நாள் அண்ணா வந்து கருணாநிதியை போல் ஒரு தம்பி இல்லை என்று உணர்ச்சி வசப்பட்டு கடிதம் எழுதினது. அவருடைய இயல்பே மறப்போம் மன்னிப்போங்கிறதான். நீங்க 60களில் ஈவிகே சம்பத் அவர்கள் முரண்பட்டு வெளிவருகிற பொழுது அண்ணா என்ன சொல்றாருன்னா, என்னுடைய காதில் புண் விழுந்து விட்டது, சம்பத் என்கிற கடுக்கனை கழட்டி வைத்திருக்கிறேன், இந்த புண் ஆறியதும் நான் எடுத்து அணிந்து கொள்வேன் சொல்றார். அது அண்ணாவினுடைய பண்பு. 72ல் எம்ஜிஆரை வெளியேற்றிட்டு அண்ணாவின் இதய கனியை வண்டு துளைத்து விட்டது, அதனால் தூக்கி எறிந்தேன்கிறார். அந்த அண்ணா கருணாநிதியுடைய அணுகுமுறைகள் இப்படிதான் அவங்க இருந்தது. ஆக பொருளாதார ரீதியாக இவர்கள் வர்றது எப்படின்னா, நம்ம ஐயா கௌரிசங்கர் ஐயா சொன்னது மாதிரி கோபாலபுரத்தினுடைய 8 தெருக்கள்லையுமே வீடு இருக்கு. 1வது தெருவிலிருந்து 8வது தெரு வரைக்கும் அவர்களுக்கு வீடுகள் இருக்கிறது, சொத்துக்கள் இருக்கிறது. இப்படி படிப்படியாக ஆயிரங்கள், கோடிகள், லட்சங்கள் இப்படி மாறி இன்று பல ஆயிரம் கோடியாக லட்சக்கணக்கான கோடி ரூபாய். நீங்க சொன்னது மாதிரி அந்த 329 பட்டியலோட இன்னும் 5000த்துக்கும் மேற்பட்ட சொத்துக்கள் அவங்களுடைய உறவுகள் இவங்க மூலமா சேர்த்த சொத்துக்கள் கூட பட்டியல்லாம் இருக்கு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, தமிழகத்தில் அரசியல் ரீதியாக எந்த ஒரு தலைவரையோ அல்லது எந்த ஒரு சாதாரண தொண்டனையோ விமர்சிக்கிற தகுதியோ அடிப்படை உரிமையோ திமுக தலைவர் திரு கருணாநிதிக்கு இல்லை என்பது தெளிவாகிறது. அதாவது தவறுகள் செய்து நாம தப்பிச்சுக்கிட்டே வரோம். நீங்க ஒரு குடும்பத்துல பையன் ஜெயிலுக்கு போறான், பொண்ணு ஜெயிலுக்கு போறான், பொண்ணு மேல வழக்கு இருக்கு, பேர மேல வழக்கு இருக்கு, இவர் மட்டும் தப்பிச்சுக்கிட்டே வர்றாருன்னு சொன்னா இதுல என்ன இருக்கு? ஐயா சொன்னது மாதிரி இதுல எந்த விதத்துல நீங்க சட்டமோ நீதித்துறையோ சிபிஐயோ மற்றவங்களோ
ஒரு பொதுமக்கள கூட இந்த விஷயத்தை ஏன் எடுத்துட்டு போகல அப்படிங்கறத மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. தஞ்சாவூர்ல இருந்து சென்னைக்கு வந்ததே வித்தவுட் டிக்கெட்ல தான் வந்தார். அழுக்கு வேட்டியை கட்டிட்டு டிக்கெட் எடுக்க காசு இல்லாம வித்தவுட் டிக்கெட்ல வந்தார். அண்ணனுக்கு நல்லா தெரியும். வித்தவுட் டிக்கெட்ல தான் வந்து சென்னையில வந்து இறங்கினாரு. இன்னைக்கு 10 லட்சம் கோடிக்கு அதிபதி. தனிப்பட்ட முறையில் அவரே சொல்லியிருக்கிறார், நான் பெரியாரையும் அண்ணாவையும் சந்தித்திராவிட்டால் எங்கேயாவது ஒரு இடத்துல இசை நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு அவரே பதிவு பண்ணியிருக்காரு. நல்ல காலம் இசை காப்பாற்றப்பட்டு விட்டது. அதாவது இதுல என்னன்னா, இதுல ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன பாருங்கன்னா, அவருக்கு வேண்டுமென்றால் யாரை வேண்டுமானாலும் காவு கொடுப்பார். எனக்கு இந்த முக்கியமான ஒரு விஷயம், இன்றைக்கு அவரே சொன்ன மாதிரி அந்த கனிமொழி பேர்ல எவ்வளவு சொத்து இருக்கு, அந்த ராஜாத்தி அம்மா பேர்ல எவ்வளவு சொத்து இருக்குன்னு. ஆனால் சட்டமன்றத்தில் பதிவான ஒரு விஷயம், நான் சட்டமன்றத்தில் பதிவாகாத விஷயத்தை பேசவில்லை. கருத்திருமன் கேட்ட ஒரு கேள்விக்கு இவர் இந்த கனிமொழியார் இப்போது ராஜாத்தி அம்மாவிற்கு அன்றைய தர்மாம்பாளை பற்றி இவர் என்ன சொன்னார், அவர்களை கூட ஏற்றுக்கொள்ள அவர் தயாராக இருந்தாரா? இன்னைக்கு நிலைமைகள் எப்படி மாறிட்டுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. அந்த விவாதமே எப்படி வந்ததுன்னா, திருமண சட்டம் பற்றி விவாதம் பெருசா, இந்த இருதார மன தடை சட்டம் வந்து, அந்த தடை சட்டம் மீது விவாதத்தில் கலந்து கொண்ட கருத்து எங்க தலைவர் தான். அவர் சொன்னார், அவர் விவாதத்தில் கடுமையா பேசுறவர். நல்லா பேசுகிற பொழுது அவர் சொன்னார், இதை யாரு கொண்டு வர்றீங்களா நீங்களே பின்பற்றுறது இல்லை, உங்களுக்கே 2 பொண்டாட்டியை வச்சுட்டு நீங்க இந்த தீர்மானத்தை போட்டீங்கன்னா என்ன அர்த்தம், யார் உங்களை மதிப்பாங்க அப்படின்ற அளவில் பேசினார். அப்போ உங்களால நிரூபிக்க முடியுமா? அந்த கேள்வி எப்பவுமே சீபா ஆதித்யநாத் ஸ்பீக்கரா இருந்து அந்த கேள்வியை ரொம்ப சுலபமா கேட்பாங்க, நிரூபிச்சாதான் பேசணும். அப்ப சொன்னார், என்னால் நிரூபிக்க முடியும் அப்படின்றது தர்மாம்பாள் பேச்சு. உடனே அவர் சொன்னாரு, எனக்கு இருதாரம் அல்ல, என் மகள் கனிமொழியின் தாய் தர்மாம்பாள் அப்படின்னு. அல்ல இன்று வரை அதுக்கு புரியாத ஒன்று அல்ல. ஒரு பெண்மணியை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு, அதோட அதிகமா கேவலப்படுத்தின வார்த்தைகள் அது. அதுக்கு என்ன அர்த்தம் அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியாதா? கேட்கறவங்களுக்கு தெரியாதா? மன்னிக்கணும். இதே விவாதம் 1973 திரு எம்ஜிஆர் அவர்கள் குற்றச்சாட்டு சொன்ன போது, இந்த அம்மா பேர்ல ஒரு 10 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு வீடு இருக்கு அப்படின்னு சொன்ன போது அவர் அதே வார்த்தையை சொன்னார். என் மகள் கனிமொழியின் தாயார் தர்மாம்பாள் என்ற ராஜாத்திக்கு சொந்தமான வீடு என்பது அவருடைய தாயார், சிதம்பரத்தை சேர்ந்த அவருடைய தாயார் அவருக்கு கொடுத்ததுனாரு. அவங்க தாயார் என்ன பண்ணாங்கன்னா, சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக வளாகத்தில் ஆப்போசிட் வித்துக்கிட்டு இருந்தாங்களாம், தர்மாம்பாளுடைய தாயார். அது ஒரு பெரிய விவாதமா இருந்தது. ஐயா அவருக்கு இந்த விவாதம் நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, இது ஒன்றும் இப்பதான் ஆரம்பிச்சாருன்றது அல்ல. தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு அல்லது தாம் அகப்படாமல் இருக்கிறதுக்கு யாரை வேணாலும் பலி கொடுக்கக்கூடியவர். இந்த கேவலத்தை சட்டமன்றத்தில் செஞ்சாரு. 214 கோடி வாங்கறதுக்கு எந்த மனுஷன் அந்த அம்மாவை அனுப்பியிருப்பாரு? தயாளம்மா. நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த அம்மா எந்த டீலுக்காவது இதுவரையிலும் போயிருக்காங்களா? எதுலயாவது வந்திருக்காங்களா? வீட்டில் வந்தவங்கள உபசரிச்சிருக்காங்க, அவ்வளவுதானே. அப்போ எந்த சாமர்த்தியம் வந்தது அவருக்கு? அதனால தன்னை ஒதுக்கி வைத்துக்கொண்டு தன்னை சுற்றி இருப்பவர்கள் வளருவதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடிய மனிதர் அவர். அதனால்தான் அவரால் காங்கிரஸ் ஆட்சியில ஆட்டி படைக்க முடிஞ்சது. அது ஒரு மெஜாரிட்டி இல்லாத ஒரு நிலையற்ற தன்மையில் இருந்த ஆட்சி, மத்திய ஆட்சி அமைஞ்சதுனால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவு இல்லாமல் அந்த ஆட்சி நிலைக்காது என்ற நிலை ஏற்பட்ட உடனே தான் நினைத்தபடி மத்திய அரசினுடைய அதிகாரத்தை, ஆட்சியை வைத்துக் கொண்டு இத்தனை கோடிகளை அவரால் சம்பாதிக்க முடியும். 2 விஷயமா பார்க்கணும். இது ஒரு பொது வாழ்க்கையில தன்னைத்தானே உலகத்தின் ஒப்பற்ற தலைவனாக காட்டிக் கொள்ளுகிற ஒரு தலைவர்,
நீங்க சொன்னது என்ன ஆகி போச்சுன்னா, அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்துல பலருக்கு இருதாரம் இருந்தது. கேட்டால் என்ன சொன்னாங்க, தலைவருக்கு மட்டும் இருக்கலாம், நான் இருக்கக்கூடாதா? அதை ஒரு முன்னுதாரணமாக, அதாவது பொருளாதார இப்படித்தான் சம்பாதிக்க வேண்டும் என்று இருக்கிறது, அதற்கு ஒரு மோசமான முன்னுதாரணம். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மோசமான முன்னுதாரணம். ஜெயகாந்தன் சொல்லுவார், இவங்க சினிமா எழுதுறதை பத்தி ஜெயகாந்தன் ஏற்கனவே சொன்னதான், அரைகுறை தமிழை தெரிந்து கொண்டு சில்லறை சல்லாபங்களில் ஈடுபட்டு அரசியலையும் சினிமாவையும் கெடுத்து கொண்டிருக்கும் கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகம்னு எப்போ 72 சொல்றார். இவருக்கு தலைமையில் வந்த பிறகு எல்லாவற்றுக்குமே இவர் எப்படி மோசமான முன்னுதாரணமா இருந்தார். SSR அடிச்சு விரட்டினார், ஆளை வச்சு அடிச்சு விரட்டினார். இந்த வன்முறை கலாச்சாரம், சட்டமன்ற நாகரிகங்களை மீறினது, எல்லாவற்றுக்கும் ஒரு மோசமான முன்னுதாரணத்தை அவர் எப்படி எடுத்து வச்சார்? சட்டமன்ற முன்னுதாரணம் நீங்க பாத்தீங்கன்னா, அமைச்சரா இருக்கிற பொழுதும் சரி, இந்த நிலைமைகள்லாம் வளருகின்ற பொழுதும் அவர் என்ன கெட்டிக்காரத்தனமா செய்ய முடிஞ்சதுன்னா, தன்னுடைய பிடிப்புல தன்னுடைய கட்சிக்காரர்களை வச்சுக்கணும்னு முடிச்சார். அதுக்கு தான் இந்த ட்ரஸ்ட் எல்லாம். இப்போ கலைஞர் ட்ரஸ்ட் வச்சிருக்காரு, அறிவாலயம் ட்ரஸ்ட் இருக்காரு. அநேகமா அதுல அந்த ட்ரஸ்ட்ல பணம் வாங்காத திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களே கிடையாது. அவர்கள் அமைச்சர்களாக இருந்தாலும் கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் மாசம் மாசம் அவங்களுக்கு போகுது. சில பேருக்கு கார் டிரைவருக்கு சம்பளம் உட்பட, கார் உட்பட மாதாந்திரம் பணம் போகுது. இது எனக்கு எப்படி தெரியும்னா, நான் அரசியல் ரீதியா நான் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பேச்சுவார்த்தை நடத்துற இது வரும்பொழுது மாறுபட்டு நான் வெளியே வரப்போகுது. ஏன் இப்படி உங்க கருத்தை சொல்லாம இருக்கிறீங்கன்னு நான் மற்றவங்களை கேட்ட பொழுது, பெரிய தலைவர்களை கேட்ட பொழுது, எங்களெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாதுப்பா, நாங்கள் சொன்னாலும் எங்களை தாண்டி முடிவு அதுதான், அவங்க எடுத்ததான் முடியும். அது ஏன் நாங்கள் மறுத்தோம் அல்லது நாங்கள் மாறுபட்டோம், நம்மளை தாண்டி அது நடந்ததுன்னு சொல்லணும், நாமளும் தேர்ந்து ஆமான்னு சொல்லிட்டு போனா போகுது அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு பணபலத்தாலே அல்லது செல்வாக்கினாலே மற்றவர்களை தன்னுடைய பேச்சை கேட்கிற, கொச்சையா சொல்றதுனா கொத்தடிமைகளாக வைத்துக் கொள்ள முடியும் என்ற காரியம் தெரிஞ்சதுனால தான் அவரால் அதை செய்ய முடிந்தது. தன்னை சார்ந்தவர்களை மட்டுமே அமைச்சர்களாக்க முடிந்தது. மத்திய அரசு பலகீனமான அரசாக இருந்த காரணத்தினால இண்டிபெண்டா ஒவ்வொருத்தரும் தனி ராஜாக்களாக அமைச்சரவையை நடத்தினாங்க. அப்படி வந்ததான் 1,76,000 கோடி வந்தது. இல்ல, இப்போ இன்னொரு விஷயம் நீங்க சொன்னீங்க, இப்ப இந்த டிவிக்கெல்லாம் எப்படி முடக்கப்பட போகுதுன்னு சொன்னீங்க. அவருக்கு நல்லா தெரியும். இங்கே வந்த ஒரு பத்திரிகை நண்பர் கூட பதிவு செய்து விட்டு போனார், சன் டிவி என்று ஒன்று ஆரம்பிக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அலுவலகம் எங்கே பாப்புதா, உடனே சொன்னாராம் கலாநிதிமார், அதான் அறிவாலயம் இருக்கே, கட்டடம் இலவசம், திமுகவினுடைய வைப்பு நிதி, இன்னைக்கு தனித்தனியா நிறைய வைப்பு நிதிகள் இருக்கு, திமுகவினுடைய அபிஷியல் டெபாசிட்டை தான் வங்கிக்கு பணயமாக கொடுத்து அந்த டிவி வரக்கப்பட்டது. தயாளம்மா ஒரு டைரக்டர் இல்லையா, சன் டிவிலேயே ஒரு டைரக்டர். ஆமா, அதுலதான் 100 கோடி ரூபாய் பிரிச்சு கொடுத்தாங்க. 260 கோடி அவங்களுக்கு கொடுத்தாங்களே சன் டிவில. சன் டிவி அங்க அறிவாலயத்துல வச்சிருந்தாங்களே, அதுக்கு முன்னாடி ஆபீஸ் நடத்துனது யாரு? வரதராஜன். அப்புறம் இதுல தொடர்புள்ளவர் தானே. அதாவது இவங்களுடைய இந்த எமர்ஜென்ஸ் பாத்தீங்கன்னா, முன்ன சர்க்காரியா கமிஷன்லயே ரொம்ப தெளிவாக அதை நம்ம அண்ணன் கே சர்க்காரியா கமிஷன் ரிப்போர்ட்டை தனியா ஆங்கிலத்திலும் தமிழிலும் அழகா பதிவு செஞ்சு வச்சிருக்காரு. இந்த பேரன்களுடைய எமர்ஜென்ஸ், அவங்களுக்கு இந்த டிவினால வரக்கூடிய பணங்கள், இதை பார்த்துட்டு இந்த குடும்பம் இன்னும் வேகமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சதோ? இல்ல, அதுக்கு முன்னாடியே வீராணம் பப்ளிக் ஒர்க்ஸ்ல, அதனாலதான் வீராணம் ஊழல தான் இந்திரா காந்தி கடற்கரை கூட்டத்துல சொன்னாங்க சயின்டிபிக் கரப்ஷன் அப்படின்னாங்க. இந்தியாவிலேயே சயின்டிபிக் கரப்ஷன் தெரிஞ்ச ஒரே ஒரு கட்சி தான், கருணாநிதி தான் அப்படின்னாங்க. இல்ல, அப்ப பேரங்க மட்டும் இல்ல பாருங்க, அவருடைய இதயமாக செயல்பட்ட முரசொலி மாறன் அவருடைய பிள்ளைங்க தானே இவங்க முதல்ல அங்க ஆரம்பிச்சதே சன் டிவி ஆரம்பிக்கல.
அவங்க ஆரம்பிச்சது பத்திரிகை தானே, வீடியோ பத்திரிகை தான் ஆரம்பிச்சாங்க முதல்ல. பூமாலை. ஆமா, பூமாலைன்னு போட்டு பத்திரிகை ஆரம்பிச்சு அதுல இருந்து அப்படியே வந்து டெவலப் ஆகி அப்புறம் கேபிள் ஆபரேட்டர் ஆகி சன் டிவின்னு ஆரம்பிச்சாங்க. இந்த சம்பாதிச்சது வந்து உங்களுக்கு வந்து தயாநிதி மாறன் தான் 2Gக்கு வந்து ரோடு போட்டு இது எப்படி சம்பாதிக்கலாம் கொள்ளையடிக்கலாம்ங்கிறத கத்து கொடுத்தது தயாநிதி மாறன். அதை வந்து ராஜா வந்து ஃபாலோ பண்ணிட்டு 1,80,000 கோடியை அடிச்சாரு. ஆனா தயாநிதி மாறன் தான் பேசிக்கா 2Gயை வந்து அவர் மன்மோகன் சிங்கை கண்ட்ரோல் பண்ணாருங்களே. நீங்க தயாநிதி மாறன் அவர் வந்து ஒரு கேபினெட் அமைச்சர் அவர் செயல்படலையே. அவர் என்னமோ மன்மோகன் சிங் வந்து அவருக்கு கீழே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி அவர் எழுதின கடிதங்களை பார்த்தீங்கன்னாலும் சரி, அவர் சொல்லிட்டாரு. பேச்சும் சரி. பஜ்பால் எழுதியிருக்கிற புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா டெலிகாமுக்கு நான் தான் பிரைம் மினிஸ்டர், அவ்வளவுதான். நாட்டுக்கு வேணா நீங்க அண்ணே சொன்ன மாதிரி, அதாவது அந்த கம்ப்ளீட்டா 2Gல வந்து கண்ட்ரோல் பண்ணி அவங்கள கொண்டுட்டு வந்து இவ்வளவு ஊழல் பண்ணதுக்கு காரணமா இருந்தது தயாநிதி மாறன். அதுல எந்த விதமான இதுவும் கிடையாது. அதுக்கு பிறகு ராஜா வந்து கம்ப்ளீட்டா வந்து கொள்ளையடிச்சு நீங்க எல்லாத்துக்கும் பரபரா எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்தாங்க. அதான் அதுல உள்ள ஒரு பெரிய இது. அதுக்கு காரணம் அண்ணன் கரெக்டா சொன்னாங்க, காங்கிரஸ் வீக்கா இருந்தது. காங்கிரஸ் வீக்கா இருந்ததுனால இவர் அப்பர் ஹேண்ட் எடுத்தாரு. நான் சொல்றதான் நீ கேட்கணும்னு கருணாநிதி சொல்லல, தயாநிதி மாறனே மன்மோகன் சிங்கை விரட்டுற அளவுக்கு தைரியம் இருந்தது. அந்த அளவுக்கு வீக்கு. ஒரு ஸ்டேஜ்ல அம்மா வந்து என்ன பண்ணாங்க, ராஜாவை வந்து நீங்க அரெஸ்ட் பண்ணணும், ராஜாவை வந்து மந்திரி சபையில இருந்து எடுக்கணும். நீங்க அப்படி எடுக்கிற பட்சத்துல திராவிட முன்னேற்ற கழகம் வாபஸ் வாங்கிடும், உங்க அரசாங்கம் கவிழ்ந்து போயிடும் அப்படின்னு நீங்க பயந்தீங்கன்னா நான் இருக்கிறேன், அன்கண்டிஷனல் சப்போர்ட் நான் கொடுக்கறேன் உங்களுக்கு, நீங்க ஆக்ஷன் எடுங்கன்னு சொன்னாங்க. அந்த சொன்ன வார்த்தைக்கு பிறகுதான் மன்மோகன் சிங் வந்து தைரியமா ராஜா வெளியே போன்னு சொன்னார். அது வரைக்கும் அவர் சொல்ல முடியல. ஏன்னா நம்மளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ, கவர்மெண்ட் போயிடுமோன்னு சொல்லிட்டு. அம்மா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொல்லியதற்கு பிறகு அன்கண்டிஷனல் சப்போர்ட் நான் வழங்குறேன், எல்லா தலைவர்களிடம் சொல்லி நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வைக்கிறேன், நீங்க முதல்ல இது ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகுதான் ஆக்ஷன் எடுக்கப்பட்டது. அன்னைக்கு கவர்மெண்ட்டும் காப்பாற்றப்பட்டது. இல்ல இப்போ இந்த எமர்ஜென்சி இப்ப இந்த ரேபிட் நீங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கோடிகள் கூட்டவே முடியல. இல்ல இப்போ இந்த எமர்ஜென்சி இப்ப இந்த ரேபிட் நீங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கோடிகள் கூட்டவே முடியல. ஒவ்வொருத்தருடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற, அதாவது ஒரே ஒரு, ஆனால் ஒரு விஷயம் பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் பரிதாபகரமாக இருந்தது. அந்த அவர் இருக்கிற கோபால பக்கத்துல இருக்கிற ராயப்பேட்டை இந்தியன் வங்கியில அவருக்கு 11,000 ரூபா தான் இருக்கு. அவர் கணக்குல ரொம்ப, அவரு கணக்குலயும் என் கணக்குலும் கூட கம்மியா தான் இருக்கு. ஆனால் பாக்கி இடங்கள் எல்லாம் பயங்கரமா இருக்கு. இந்த எமர்ஜென்சி வந்து இந்த பேரன்கள் சம்பாதிச்சு தன் பிள்ளைகளுக்கு ஒண்ணும் இல்லைன்ற ஒரு நிலை வந்த பிறகு வந்ததா, எப்படி இந்த பெரிய லெவலுக்கு வந்தது இந்த 96க்கு அப்புறமா? அதுதான் இப்ப மாறி மாறி மத்திய அரசுல திமுக இடம்பெற்ற காங்கிரஸ் பிஜேபி காலங்கள்ல இருந்து முக்கியமான இலாக்காக்கள் எல்லாம் வாங்கிட்டாங்க. குறிப்பா சகோதரர் சொன்ன மாதிரி அந்த 2004 2009 காலகட்டம் இருக்குல்ல, இந்த காங்கிரஸ் பலகீனப்பட்ட காங்கிரஸை அகில இந்திய அளவில் ஒரு கூட்டணியை கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில சுர்ஜித் அவரெல்லாம் சந்திச்சு அவங்க எல்லாம் வரவழைச்சு ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கி தமிழ்நாட்டிலையும் ஒரு கணிசமான வெற்றி கிடைத்தனுடைய விளைவு திமுக என்ன சொன்னாலும் கேட்கணுங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. நீங்க திமுக மேடைகள்லயே பேசுனாங்க, மத்திய அரசுடைய ஆட்சி ரிமோட் கண்ட்ரோல் எங்க தலைவர் கையில, வேட்டி கட்டிய தமிழர் தான் அதை ஆள்றாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பொது மேடைகள்லயே பேசப்பட்டது. அந்த அளவுக்கு நீங்க ஒரு குறிப்பிட்ட இலாக்கா, அதாவது எந்தவித அனுபவம் அரசியல் அனுபவம் அட்லீஸ்ட் ஒரு கவுன்சிலராக கூட இல்லாத தயாநிதி மாறனை போய் கேபினெட் மந்திரியா எப்படி போடுறதுன்னு சொல்லி ஒரு விவாதம் நடக்குது. அங்க உள்ள தேசிய அளவில் இருக்கிற காங்கிரஸ் தலைவர்களும் மாநில அளவிலான தலைவர்களும் கேட்கறாங்க எப்படி போட முடியும். இன்னொன்னு அவர் நடத்துற தொழில்துறை, அந்த தகவல் தொழில்நுட்பத்துக்கு எப்படி அமைச்சராக்குறதுன்னு இல்லைன்னு முடிவு எடுக்கிறாங்க. உடனே ஒரு பாக்கெட்ல இருந்து அந்த பேப்பர் எடுத்து நீ அஷூரன்ஸ் கொடுத்துருக்கீங்க, இதை கொடுத்தா நாங்க இருப்போம், இல்ல வரலன்னு சொன்னார், மிரட்டினார். மிரட்டி தேவையான துறைகள் இதெல்லாம் பதிவு மிரட்டிய தேவையான துறைகளை வாங்கி இந்த துறைகள் மூலமா எவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படிங்கறத அவங்க ஒரு கால்குலேட் பண்ணி அதை கொடுத்துட்டாங்க. நீங்க மத்தியில ஒரு 18-20 ஆண்டு, ஆமா ஒரு 18-20 ஆண்டு காலம் முரசொலி மாறன் அவர்கள் அங்க டெல்லியில இருந்து திமுகவினுடைய ஒரு பிரதிநிதி அங்க இருந்து
மற்ற விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார். சன் டிவிக்கு சர்வதேச அளவிலான விளம்பரங்கள் வர்றது, போக்குவரத்து, இதை உயர்த்துறதுக்கான வேலைகள் இருந்தாங்க. அந்த காலகட்டங்களில் அவங்க ஒரு மோனோபோலியா இருந்தாங்க. நீங்க அந்த எஸ்இவிக்கு எதிராக இருக்கிற ஹாத்வே எல்லாம் போய் இரவோடு இரவா வயர்கள்லாம் வெட்டி தள்ளி ஒரு அராஜக செயலில் ஈடுபட்டாங்க. எங்களை தவிர வேற யாருமே இந்த துறையில இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் டிவி மிரட்டப்பட்டது. இப்படி எல்லாத்திலுமே மிரட்டல். அவங்க அரசியல் அதிகாரம் மாநிலத்திலும் மத்தியிலும் மிகப்பெரிய அதிகாரம் வந்ததுக்கு பின்னாடி எல்லா தொழில் நிறுவனங்களும் எல்லாரையும் மிரட்டி சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. நீங்க சொன்னீங்க அந்த பேரன்கள் பீரியட்னு சொல்லிட்டு. பொதுவா ஒரு நடுத்தர குடும்பத்திலேயோ அல்லது சாதாரண குடும்பத்திலேயோ கல்லூரி முடிச்ச உடனே வேலை தேடி தான் அலைவாங்க. ஆனா இங்க கல்லூரி முடிச்ச பையங்க 200 கோடி 300 கோடியில திரைப்படம் தயாரிக்கிறாங்க. எங்க இருந்து வந்தது இந்த பணம்? ஜனங்க கேட்கணும்ல, சட்டம் கேட்கணும்ல, நீதி கேட்கணும்ல. இந்த பணம் எல்லாம் எப்படி வந்தது? 200 கோடி 300 கோடி தயா கல்லூரி வெறும் கேசட் கம்பெனி தான் வச்சிருந்தார். நீங்க 80களில் இங்கிருந்து அழகிரி மதுரைக்கு அனுப்பப்பட்ட போது ஒரு சடாக் ஸ்கூட்டர், அதுதான் அவருடைய சொத்து. அந்த ஸ்கூட்டர்ல தான் போய் ஒரு சாதாரண கடையில் உட்காந்து இட்லி சாப்பிட்டு நாளை காலையில வந்து பைசா தரேன்னு போனாருன்னு மதுரையில் இன்னும் பேசிட்டு இருக்காங்க. அவருடைய பழைய கால நண்பர்கள், 80களில் இருந்த நண்பர்கள். இன்னைக்கு பல ஆயிரம் கோடி லட்சக்கணக்கான கோடி வந்ததுன்னா எப்படி வந்தது இந்த பணங்கள்? இது மக்கள் கேட்கிறாங்க. இல்ல இந்த அதுதான் சொல்றேன். இப்ப அப்படியே வருது. சாதாரணமாக ஒரு பூமாலை தமிழன்னு திரைப்பட நடித்த கலாநிதி மாறன் இன்று பல ஆயிரம் கோடிக்கு பல லட்சம் கோடிகளுக்கு அதிபதி ஆயிட்டார். ஒரு கிளப்பு நடத்தின தயாநிதி மாறன் திடீர்னு அரசியலுக்கு வந்துறாரு, அமைச்சராகிறார், பல ஆயிரம் கோடி ரூபாய் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் சம்பாதிச்சு போறாங்க. இந்த சம்பாதனைகள் எல்லாமே மத்திய ஆட்சி கட்டில் இவங்களுக்கு பங்கு வந்த உடனே இந்த மாதிரியான சொத்துக்கள் வீடே 100 கோடி ரூபாய்க்கு கட்டியிருக்காங்க. தன் டெய்லி டே டு டே லிவிங் ஹவுஸ் இருக்கு பாருங்க, வாழ்ற வீடே 100 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள வீடு போட் கிளப்ல வச்சு கட்டி வச்சிருக்காங்க. 16 கிரவுண்டுல ஒரு 100 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள வீட்டுல வச்சுக்கிறாங்க. சம்பாதிக்கிறாங்க. மக்களை ஏமாற்றி கொள்ளையடித்து எனக்கு என்னுடைய ஆதங்கம்லாம் என்ன தெரியுமா? இதையே இந்த சிபிஐ பாக்குறது இல்லையா? இந்த இந்தியாவில் இருக்கிற கோர்ட்டுகள் கவனிக்கிறது இல்லையா? இல்ல இப்போ கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற பணம் எப்படி வந்ததுன்னு கேட்க வேண்டாமா? இல்ல இப்போ ஒரு சிம்பிளான விஷயம் சொல்லுங்க. இந்த ஒரு கலாச்சார மாறுதலே வந்தது காரணம். இன்னும் நம்ம கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா நேத்திக்கு வரைக்கும் அழுக்கு சட்டை போட்டுருந்தவன் ஒரு வெளுப்பான சட்டையை போட்டா இன்னைக்கு என்ன வெளுப்பு சட்டை போட்டு அலையறான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம். நேத்தி வரையும் சைக்கிள்ல போயிருந்தான், இன்னைக்கு என்ன ஸ்கூட்டர்ல போகணும்னு கேள்வி கேட்போம். ஆனால் இவர்கள் பணம் வர ஆரம்பித்த உடனே பணம் எப்படி வந்ததுன்னு கேள்வி இல்லை. நீ பணக்காரனா இருந்தா உனக்கு நான் அழிப்பணிகிறேன்ற ஒரு மனோபாவத்தை ஏற்படுத்தியது கருணாநிதி தானே. உங்களுக்கு ஒன்னு சொல்ல விரும்புறேன். இந்த பெரும் பணம் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு அதை வெளியே தெரியாம தன்னை வந்து இன்னமும் ஏழைகளுக்காக இரத்த கண்ணீர் விடுகிற ஒரு மனிதனாக காட்டிக்கொள்ளுகிற தன்மை கருணாநிதி மட்டும்தான் உண்டு. நீங்க அம்மா ஆட்சிக்கு வந்த உடனே என்ன நடந்தது? நிலமெல்லாம் மிரட்டி வாங்கிருந்தா, இடமெல்லாம் மிரட்டி வாங்கிருந்தா, போலீஸ் பொய் வழக்கு போடுறாங்கன்னு அதுவே ஒரு பிரச்சாரமாகவே நடந்தது. இந்த வழக்கெல்லாம் பதிவாகி சார்ஜ் ஷீட் போட்ட அப்புறம் என்னாச்சு? எல்லா கேஸ்லயும் ஸ்டாலின் உட்பட எல்லாருமே யார் பேர்ல யாருக்கு வழக்கு தொடர்ந்தாங்களோ அவங்களோட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணாங்க? அதிகப்படியான பணத்தை கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. 2 இடத்துல வாங்கின இடத்த திருப்பி கொடுத்தாங்க. அப்ப என்ன அர்த்தம்? மிரட்டி மிரட்டி பணம் வாங்கினதோட இல்லை, எங்கெல்லாம் நிலம் இருக்குது இதை வாங்கணும்ன்றதையா ஹெலிகாப்டர்ல போய் இடத்த பார்த்த அதெல்லாம் எனக்கு தெரியும். ஹெலிகாப்டர்ல போய் இந்த இடம் வாங்கணும்னு பார்த்தாங்க அப்படிலாம். ஆனா வழக்கு தொடர்ந்த உடனே அது தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக்கி பொய் வழக்கு போலீஸ் போட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. அந்த பொய் வழக்கு போடுற வார்த்தையே நின்று போச்சு. எப்படி நின்னது? நீங்க பார்க்கணும். இந்த சாமர்த்தியம் இருக்கு பாருங்க. வெறும் பேச்சாலேயே வாழ்ந்தவர்கள்ன்றது இதோட மட்டும் இல்லை, பொய் வழக்கில் மட்டும் இல்லை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் ரோட்ல ஒரு மறியல், அங்க மறியல், இங்க மறியல், பொய் வழக்கு போடுறாங்கன்னு. ஆமா, விடுதலை ஆன உடனே அவங்க இங்க வந்த உடனே அதெல்லாம் காணுமே. எங்க போச்சு? எங்க போச்சு அந்த சட்டம் ஒழுங்கு? எங்க ரோடு மறியல் போச்சு? அதனால தன்னால பணத்தாலும் வெறும் வாய் ஜாலத்தினாலும் எதையும் செய்ய முடியும், சாதிக்க முடியும்ன்ற
ஒரு நம்பிக்கையோடு நடத்திட்டு இருக்கிறவர் இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்கார். இன்னைக்கு அடிபடல, ஆனா மக்கள் மத்தியில இந்த மாதிரி மனுஷனா 2006ல இருந்து அவர் ஜெயிக்கல. 2006ல இருந்து மக்கள் மன்றம் வந்து டோட்டலா அவரை வந்து நெக்லெக்ட் பண்ணி அவர் தோக்கடிக்க வச்சுட்டாங்க. இனிமே அவர் அரசியல்ல தமிழகத்துல மீண்டும் வெற்றி பெற்று இங்க ஆட்சியை பிடிப்பாரு வருவாருங்கிற கதையே கிடையாதுங்க. இன்னைக்கு நிலைமை அது இல்ல. நீங்க வந்து அன்னைக்கு ஜஸ்டிஸ் பார்ட்டியா இருந்து காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்கட்சியாக துவங்கி அதனுடைய முழு பலனை அனுபவிச்சு அவரை ஒன்றும் இல்லாம பண்ணது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அவரை ஒன்றும் இல்லாத பண்ண உடனே, அவர் உடம்பு சரியில்லாம போன உடனே அவருடைய செருப்பாக இருந்து நான் பணியாற்றுவேன் அப்படின்னார். அவர் வரவரில் திரும்பி வரவரில் எனக்கு பதவியை கொடுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னார். இதெல்லாம் இல்ல மேடையில பேசுறது, தேரடித்தர்ல திருவல்லிக்கேணி தேரடித்தர் பதவி இல்லாம இருக்க முடியாதுன்றது. ஆனால் இன்னைக்கு மீண்டும் தமிழகத்துல ஒரு புதிய நிலைமை ஏற்பட்டிருக்குது. புதிய நிலைமைன்றதோட மட்டுமல்ல, இந்த நிலைமையெல்லாம் தாண்டி அம்மாவை அதிமுகவை எதிர்க்க முடியாதுன்ற நிலையில கட்சிகள்லாம் சிதறண்டு போய் இங்க இருக்கிற இடம் தெரியல. தலைவர்கள் இருக்கிறாங்க, தொண்டர்கள் காணும். அந்த நிலைமையில இனிமே டோட்டலா தோத்து போய் தமிழகத்துல எதிர்கட்சியே அழிந்து போகிற நிலையை உண்டாக்கிய பெருமை கருணாநிதியை சார்ந்தது. இப்போ ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆரம்ப காலத்துல ஒரு புரட்சி நடிகர் எம்ஜிஆர் இருந்த காலத்தில் கூட திமுகவை கலைஞர் கட்டுக்கோப்பா வச்சிருந்தார்னு சொல்லுவதற்கு காரணம் அவர் மட்டுமல்ல, அன்றைக்கு இருந்த அவருக்கு வலிமையான மாவட்ட செயலாளர்கள். இன்னைக்கு மாதிரி 65 டிஸ்ட்ரிக்ட்லாம் கிடையாது. அன்னைக்கு 18 மாவட்ட செயலாளர்கள் கட்டி காப்பாத்தினாங்க. இவர்கள் எல்லாம் இப்பொழுது எங்கே போனார்கள்? இப்போ ஒன்றும் இல்லை, அவங்க நீங்க இன்னொன்னு நல்லா பார்க்கணும். அபிஷியலா டிக்ளேர் என்றைக்கும் இல்லாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் ஒரு அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் சேனல்ல போய் பேசலான்னு ஒரு பட்டியல் வெளியிட்ட உடனே இப்ப இவர் ஒரு புதுசா ஒரு பட்டியல் விடுறார். அதில் பார்த்தீங்கன்னா ஒருவரை தவிர பாக்கி எல்லாருமே, அவர் KS ராதாகிருஷ்ணன் மட்டும்தான் மேல இருப்பாரு. பாக்கி எல்லாரும் புதுசா இவங்களை அறிமுகப்படுத்துறாங்களே. அதாவது இனிமே கட்சியில் பழைய முகங்கள் கூடாது, ஸ்டாலினுக்கு தேவையான மன்ற வேலை அதெல்லாம் வந்து ஸ்டாலின் வந்து கலைஞருக்கு வயசாயிடுச்சு, இனிமே அது வந்து செலா காசு ஆயிடுச்சு, இனிமே அவரால் எதுவும் ஆக்டிவ் பண்ண முடியாது. நமக்கு தேவையான ஆட்களை கொண்டு வரணும். நமக்கு ஜால்ரா போடுறவர் எப்படி கருணாநிதி ஏற்கனவே ஜால்ரா போடுறதுக்குன்னு அவர் வச்சிருந்தாரோ, இப்ப அவர் பீரியட் முடிஞ்சிருச்சு. இனி நமக்கு ஜால்ரா போடக்கூடிய ஆட்கள், நமக்கு வந்து ஜெய் சொல்லக்கூடிய ஆட்கள், நமக்கு வந்து வாழ்க கோஷம் போடக்கூடிய ஆட்களை அவர் வெளி வச்சுக்கிறார். ஈவன் மாவட்டங்களுக்கும் சரி, மற்ற எந்த ஆக்டிவிட்டிஸுக்கும் சரி, ஸ்டாலின் தனக்கு வேணுங்கிற ஆளுகளை அவர் வச்சுக்கிறார். இல்ல இப்போ இது ஐயா சொன்னாங்கல்ல, பதவி மோகம் அவருக்கு அப்படின்னு சொல்லி, பதவி இல்லாம இருக்க முடியாது. அதுதான் இப்போ 92 வயதுல அதுதான் நிலைமை, உண்மை. இந்த 77, 80 எம்ஜிஆருடைய ஆட்சி இருந்தது. 72 அவர் கட்சி தொடங்குறதுலேருந்து எம்ஜிஆரை எப்படியாவது அரசியல் ரீதியாக ஒழித்து கட்டணும்னு பல்வேறு முயற்சிகள் நடக்கல. 77, 80 காலகட்டங்களில் ஒரு 100க்கும் மேற்பட்ட போராட்டங்களை திமுக நடத்தி பார்த்தது முடியல. எப்படியாவது அவரை ஆட்சியிலிருந்து அகற்றியே தீரணும்னு மீண்டும் அன்னை இந்திரா காந்தி காலில் விழுந்து 80ல் 50-50 சீட் ஷேரிங் ஆட்சியவே கூட்டணி ஆட்சின்னு அப்பவே அறிவிச்சார். 35 ஆண்டுகளுக்கு முன்பே எம்ஜிஆரை ஒழிக்க வேண்டுங்கிற ஒரே காரணத்துக்காக கூட்டணி ஆட்சிக்கு அறிவிச்சு 6 மாத காலத்துல பண்ணினாரு. அதுதான் அவருடைய நிலை. ஒரு முக்கியமான விஷயத்தை இங்க பார்க்கணும். அன்னை இந்திரா காங்கிரஸ், அதாவது அசம்பிளி எம்ஜிஆர் ஆட்சியை கலைக்கிறாங்க. பார்லிமெண்ட்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எனக்கு நினைவு சரியா இருக்குன்னா 2 இடங்கள் தான், பாக்கி எல்லாம் அவங்க ஸ்வீப் பண்றாங்க. அப்போது கருணாநிதி என்ன நினைத்தார்? நான் ஒண்ணே அந்த நேரத்தில் சொல்றேன், காங்கிரஸ் கட்சி கலைக்கிறதுக்கு தயாரா இல்லை, கலைக்க கூடாதுன்றதுல ரொம்ப பிடிவாதமா இருந்தாங்க. ஆனா இவர் ரொம்ப பிடிவாதமா கலைச்சாகணும்னு எங்களெல்லாம் கூப்பிட்டு எங்கெல்லாம் பேசியிருக்காரு. பேசி நாங்கெல்லாம் வேற வழி இல்லை, இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொன்னப்போ, கலைத்த பிறகு எம்ஜிஆர் அவர்கள் செய்ய ஒரே ஒரு பிரச்சாரம், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன தவறு செஞ்சேன், நான் என்ன கலைக்கணும்
நீங்க தான் எனக்கு அதுக்கு விடை பதில் கொடுக்க சொல்ல வேண்டும் முடியாததான் மக்கள் அப்படி திரண்டு நின்று அதுல அந்த உடன்பாட்டுல கூட அதுல என்ன அழகா பண்ணாங்கன்னா, அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்தியன் யாரோ செய்யற மாதிரி தாம் நினைச்சதை செஞ்சு முடிச்சாரு. அதாவது இந்தியாவுடைய தேர்தல் சரித்திரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா 1980 வந்து தமிழகம் வந்து ஒரு அழகான முன்னுதாரணத்தை காட்டுச்சு. எப்படின்னா பார்லிமெண்ட் உடனே அவங்களுக்கு பார்லிமெண்ட்னா இந்திரா தான் முடிவு பண்ணாங்க. அதனால்தான் கருணாநிதியை விரும்பி அல்ல டெல்லிக்கு இந்திரா. ஏன்னா அப்போ எமர்ஜென்சி இந்த 77 ஜனதா அடிச்ச கூத்தெல்லாம் பார்த்த உடனே ஒரு ஸ்திரமான ஆட்சி வேணுங்கிறதுக்காக மக்கள் வந்து இந்திராவை பண்ணாங்க. நிச்சயமா. ஆனால் அதே 6 மாசத்துக்குள்ள இங்க சட்டமன்றத்தில் எங்களுக்கு கருணாநிதி வேண்டாம் என்று ஒட்டுமொத்தமாக அந்த செஃபாலஜிஸ்ட் எல்லாம் ஆடி போயிட்டாங்க. என்னையா இப்பதானே பார்லிமெண்ட்ல அந்த அலையன்ஸுக்கு இவ்வளவு சீட்டு கொடுத்து இங்க வந்து அன்றையே முடிவு செய்து விட்டார்களா இல்லையா? அண்ணே சொன்ன மாதிரி புரட்சி தலைவர் எந்த அரசியலும் பேசல. நான் செய்த தவறு என்ன, எந்த தவறுக்காக என்னுடைய ஆட்சி கலைக்கப்பட்டது, நீங்க தான் சொல்லணும், அதுக்கு விடை நீங்க தான் வழங்கணும். இவ்வளவுதான் பேசினார். ஒவ்வொரு மேடையிலும் வேற எதுவுமே பேசல, யார பத்தியும் பேசல. நான் செஞ்ச தவறு என்ன நீங்க சொல்லுங்க. 1977 என்பது ஆட்சிகள் என்பது உங்களுக்கு தெரியும், ஐயா உங்களுக்கு எல்லாம் தெரியும். மிக நேர்மையான ஆட்சியை நடத்தினார். நீங்க ஒரு சட்டமன்றம் முடிஞ்சு 3வது நாள் ஒரு எம்எல்ஏ அவரை பார்க்க போனாருன்னா, சட்டமன்றம் முடிஞ்சு 3 நாள் ஆகுது, சென்னையில உனக்கு இங்க என்ன வேலை, தொகுதிக்கு போய் பாரு அப்படின்னா. 132 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. அந்த அவங்க சென்னை நகர எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் தவிர மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்க சென்னையில இருக்கக்கூடாது. எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு போன் பண்ணியே சொல்லுவாங்களாம், வேலை முடிஞ்சதுன்னா நீங்க போங்க தொகுதியை பாருங்க அப்படின்னு. தவறுகளே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப நேர்மையான ஒரு ஆட்சி நடந்தது. அதனாலதான் மக்கள் வந்து 80ல் ஒரு சரியான தீர்ப்பை வழங்கினாங்க. அப்ப அண்ணா வந்து இவர் அடையாளப்படுத்துறாரு அரசியல் எப்படின்னா, 66, 67ல் அந்த ஒரு 11 லட்சம் ரூபாய் தேர்தல் நிதி திரட்டி கொடுத்ததாக சைதாப்பேட்டை தொகுதியில் அவர் அறிவிக்கிற போது கூட மிஸ்டர் 11 லட்சம் சைதை வேட்பாளர்னு அண்ணா அறிவிச்சாரு. ரொம்ப புலகாயுதுங்க திரு கருணாநிதி சொல்லுவாங்க. அப்போ அதை முடிச்சுட்டு கடைசியா அந்த விழாவிலேயே காசு சேர்ப்பதிலே தம்பி கருணாநிதி கெட்டிக்காரன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். ஒரு அடையாளம். அப்ப அந்த நிதி திரட்டி கொடுத்ததுக்காக கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட அதை சொல்லியிருக்கிறார். கடை கடையாக ஏறி சென்று கருணாநிதிக்கு கை அளவு பார்த்து அண்ணா மோதிரம் போட்டாரு அப்படின்னு சொல்லி. கண்ணதாசன் தான் அதுக்கு அதிகமா நிதி எழுதி கொடுத்திருக்காங்க. இல்ல அதத்தான் வடவாசலே எழுதிருப்பாரு. ஆமா எழுதிருக்காங்க. நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா அவருக்கு போய் மோதிரம் போடுறேன்னா, வாங்கி கொடுத்தா நான் போட்டேன், நீயும் வாங்கி கொடுத்தா நான் போட்டிருப்பேன்னு சொன்னது அரசியல். அதுதான் அவர் யாருங்கிறத அண்ணா அப்பவே அடையாளப்படுத்திடுறாரு. அப்புறம் அடுத்த 72க்கு பிறகு வர்ற போது புரட்சித்துறை எம்ஜிஆர் அடையாளப்படுத்துறார், கருணாநிதி அரசியலில் ஒரு தீய சக்தி அப்படின்னு. அது இன்றளவும் மக்கள் அப்படியே ஏற்றுக்கிறாங்க. சார் இவ்வளவு நீங்க பாத்தீங்கன்னா இந்த டோட்டலே பண்ண முடியல. இந்த ஒவ்வொருத்தர் அது நான் பேசுறது வந்து இந்த பிக்சட் அசெட்ஸ் இல்ல, நிலம் வாங்கினது சொத்து வாங்கினது இல்ல, இவர்களுடைய பேங்க் டெபாசிட்ஸ். இங்க பார்க்கும்போதுதான் இந்த ஏரியால இந்த பேங்கினுடைய கிளை இருக்கான்னு முதற்கொண்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு இப்ப இந்த அந்த பேங்க் வந்து ஆழ்வார்பேட்டில் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வருதுன்னு வச்சுங்க, இந்த லிஸ்ட பார்த்தா ஓ அங்க ஒரு பேங்க் இருக்கு அப்படின்னு பாக்குற அளவுக்கு நீங்க எந்த பேங்கையும் விட்டு வைக்கல. அதாவது இந்திய தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் தவிர இப்ப வந்திருக்கிற ஃபாரின் பேங்க்ஸ் இருக்க, நீங்கள் எந்தெந்த பேங்க் தமிழ்நாட்டுல இருக்குன்னு கூட இதுல தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு பிரான்சஸ்லயும் பரவலாக போட்டு வச்சிருக்காங்க. மெயின் கான்செப்ட் என்ன தெரியுமா, தயாநிதி மாறன் கலாநிதி மாறன் அரெஸ்ட் ஆக போறாங்க. சன் டிவி போறது உடனே அவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ண போறாங்க. இந்த 214 கோடி கருணாநிதி டிவிக்கு வாங்கினதுல ராஜா அரெஸ்ட் ஆக போறாரு, கனிமொழி அரெஸ்ட் ஆக போறாப்புல, அமிர்தா அரெஸ்ட் ஆக போறாப்புல, தயாளமாவும் அரெஸ்ட் ஆக போறாங்க, சரத் அரெஸ்ட் பண்ண போறாங்க. அதுல ஆர்கே நகர்ல ஏன் நிக்கலன்னு கேட்டப்போ, நீதித்துறையையும் தேர்தல் ஆணையத்தையும் கைவசம் வைத்திருக்கிற செல்வாக்கு படைத்தவர்கள் போட்டி போடுறாங்க, அதனால நாங்க போட்டி போடலன்னு இங்க கட்சிக்கு ஒரு சமாதானம். நீங்க எலெக்ஷன்ல போட்டி தேர்தல் வந்த உடனே இவர் மட்டும் இல்ல, எல்லாருமே தயாரா இல்ல. அதுவும் போட்டியிடுறது யாரு, அம்மாவை எதிர்த்து நிக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த விதமான தைரியமும் இது தரவு இல்ல. அதனால இது போட்டு குழப்பிட்டு இருக்கிறாங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரையிலும், ஆர்கே நகர் தேர்தலை பொறுத்த வரையிலும் எதிர்கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும்,
பாட்டாளி கட்சியாகட்டும் அல்லது விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியாகட்டும், எல்லா கட்சியும் தோலுரிக்கப்பட்டிருக்கிறது. அவங்க தேர்தலுக்கு நிற்கிறது நிற்காதது அவங்க முடிவு. ஆனால் ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட்டு எனக்கு ஆதரவு கொடுக்கறதுக்காக உன் வீட்டுக்கு வரேன்னு சொன்ன உடனே அதுக்கு சால் வச்சுக்கிட்டு காத்துன்னு இருக்கிற நிலைமை இவ்வளோ பெரிய கட்சிகளுக்கு வந்திருக்குதுன்னு சொன்னா நீங்க பார்க்கணும், இவங்க நிற்க முடியாதுன்றது அல்ல, நிற்கிறதுக்கான தைரியம் இல்லை, அருகதை இல்லை. டெபாசிட் வாங்க மாட்டாங்க. இல்ல இப்போ திருமாவளவன் ஒரு கருத்தரங்க நடத்தினார, அது இரு திராவிட கட்சிகள் என்பதை விட நான் அதை பார்க்கும்போது இனியும் அது போன்ற கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ப தயாராக இல்லை என்றதான காட்டுச்சு. சிறுபான்மையினர் மதிப்பை கூட திராவிட முன்னேற்ற கழகம் பெறவில்லை என்று ஜவாஹரில்லா அவர்கள் சொல்லியிருக்கார். வாணியம்பாடியிலேயே ஒரு முஸ்லிம் கேண்டிடேட் 13 ஓட்டு கூட வாங்கவில்லை என்று பதிவு செய்திருக்கார். அதாவது முதலில் வேறு ஒரு கணக்கு வைத்திருந்தார்கள். கனவு கண்டிருந்தவர்கள் எல்லாம் செதஞ்சு போன உடன் இப்பொழுது கட்சிகள் விலவலத்து போய்விட்டது. திருமாவளவன் இனிமே அவரை நம்பி பண்ண முடியாதுன்ட்டாரு. அண்ட் ஸ்டாலினுடைய நிலைமை என்னன்னா, ஒரு ஜோக் ஒன்று படித்தேன். ஒரு குடிசையில் ஒரு பெரியவர் உள்ள உட்காந்துருந்தான். பையன் ஒருத்தன் போய், அப்பா வாசல்ல யாரும் இருக்காங்க, அது ஸ்டாலினா இருக்கும், பத்திரிகை வச்சுன்னு காத்துட்டு இருப்பார் அப்படின்னு ஒரு கேலி சித்திரம் கூட போடுற அளவுக்கு பேரம் பேத்தி இல்ல, வாசல்ல ஸ்டாலின் பத்திரிகையோட இருப்பார் பாரு அப்படின்னு சொன்னாங்க. இவர்கள் நடத்திய கேலி கூத்து அதை விட ஒரு கலாச்சார சீரழிவை, பொது வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அநீதியை இழைத்தவர்களெல்லாம் இன்னும் மக்கள் முன்னால் ஒரு தலைவர்களாக வலம் வரக்கூடாது என்கிற விஷயத்தை நேயர்களுக்கு விளக்குவதற்காக உங்கள் மூவரையும் அழைத்தோம். வர முடியாது. அதற்காக உங்கள் மூவரையும் அழைத்தோம். உங்கள் மூவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம். நேயர்களே, மீண்டும் நடந்தது என்ற நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.